மக்களே, ரெண்டு வகையான என்டர்டைன்மெண்ட்ஸ் நடக்க போகுது. அதில் ஒன்று என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இன்னொன்று என்னென்னா ஐபிஎல் தான். ஸோ நம்ம ஒசூர் பீப்புள்ஸ்லாம் ஐபிஎல்ல எந்த டீமுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அக்கா, இந்த வருஷம் ஐபிஎல்ல எந்த டீம் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஐபிஎல் பார்க்குறது இல்லை, பட் சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். நீங்கள் தான் ஐபிஎல்லே பார்க்க மாட்டீங்க, பட் ஏன் சிஎஸ்கே? எனக்கு தோனி பிடிக்கும், அதனால தோனி ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை. சரி, இந்த வருஷம் ஐபிஎல்ல எந்த டீம் வின் பண்ணும்? ஐபிஎல்னா என்னன்னே தெரியாதுங்க நிஜமாவே எனக்கு. தம்பி, இந்த வருஷம் ஐபிஎல்ல எந்த டீம் வின் பண்ணும்? கண்டிப்பாக சிஎஸ்கே தான். என்ன ரீசன்? தலை ஃபார் அ ரீசன். ஆனால் இப்போ ஐபிஎல் வரப்போகுது. ஸோ எந்த டீம் வின் பண்ணுவாங்க நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னா? RCB. Powerful people make places powerful. என்றது இந்த வாட்டி ரொம்ப வெறித்தனமாக இருக்காங்க. RCB ஜெயிக்க ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 20 இயர்ஸ் இல்லாதது இந்த வருஷம் ரொம்ப கர்நாடகாவில் ரொம்ப அப்ரோச் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. RCB வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குமே இந்த வாட்டி. ஆனால் தோனி சாருக்கு இது வந்து லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ அவர் கப்படிக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? தோனி சார் வந்து எனக்கு பர்சனலாக ஃப்ரெண்டு. இந்த தோனி பப்ளிக் ஸ்கூல் இங்கே கூடல் கேட்லலாம் இருக்கிற இதில் வந்து தோனி சார் வந்து எங்கே ஒசூர் வரும்போது நான் அவங்கள பார்ப்பேன், மீட் பண்ணுவேன். தோனி சார் எனக்கு பிடிக்கும். ஆனால் என்னென்னா இந்த வாட்டி இந்த கொஞ்சம் லாஸ்ட் டைமே கொஞ்சம் சொதப்பிட்டாங்களே, அதனால இந்த வாட்டி கொஞ்சம் ட்ரை பண்ணால் ஜெயிச்சா நல்லா ரொம்ப சந்தோஷப்படுவோம். எல்லாமே டோட்டல் தமிழ்நாடுகளும் சந்தோஷப்படுமா. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு RCB சொன்னீங்க, இப்போ சிஎஸ்கே சொல்கிறீங்க. எதுனா கிரிக்கெட்ன்றது எல்லாமே டோட்டல் எல்லா பிளேயர்ஸுமே எல்லாருமே பிடிக்கும். அவங்க ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்காக இவங்க தான் ஜெயிக்கணும் அவங்க தான் ஜெயிக்கணுன்றது இல்லை. அது யாருக்கு எழுதி வைப்பாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்க. இதுதான் உண்மை. தோனின்றது இந்த வருஷம் லாஸ்ட் மேட்ச் ஆடுறது, ஜெயிச்சாலும் சந்தோஷப்படுவோம் அவ்வளோதாம்மா. யார் கப்படிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே. பக்கா சிஎஸ்கே. என்ன ரீசன் ப்ரோ? இந்த வாட்டி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க டீமுக்குள்ளெல்லாம். ஆனால் ஜெயஜா போனும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது கொஞ்சம் போனது. உங்களோட ஃபேவரட் டீம் எது ப்ரோ? ஃபேவரட் டீம் சிஎஸ்கே சொல்லுவேன். ப்ரோ நீங்கள்? சிஎஸ்கே தான். ஃபேவரட் டீம் ப்ரோ? சிஎஸ்கே. அதுவும் சிஎஸ்கே. கப்படிப்பாங்களா சிஎஸ்கே இந்த வாட்டி? கப்படிப்பாங்க. கண்டிப்பாக. பேட்டிங் செம்மையாக இருக்குது. 1 to 6 வந்து நல்லா இருக்குது பேட்டிங். ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ், இவங்க 3 பேர் இவங்க 3 பேர் ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா மீதி இருக்கிற ஃபினிஷர்ஸ்லாம் கரெக்டாக வருவாங்க. மிடில் ஆர் ஃபினிஷர்ஸ். நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ சிஎஸ்கே. சிஎஸ்கே. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சிஎஸ்கே டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். RCB டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எந்த டீம் உங்களோட ரொம்ப ஃபேவரட் ப்ரோ? ஆல்மோஸ்ட் ஃபேவரட்னா சிஎஸ்கே, பட் நம்மளுக்கு பெங்களூர் ரொம்ப கிட்டன்றதுனால RCB இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். ஸோ ஐ கேன் சே போத். ஸோ RCB போன வருஷம் ஜெயிச்சிருக்காங்க. இந்த வருஷம் அவங்க வந்து கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓனர்ஸ் கூட சேஞ்ச் ஆகிருக்காங்க. இப்போ வந்து ஆதித்ய பிர்லா குரூப் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. 1.7 பில்லியன் வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஐ திங்க் தேவ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ரஜத் இருக்காப்புல. யா, ஸோ பார்ப்போம். தேங்க்யூ. சார், இந்த வருஷம் ஐபிஎல்ல எந்த டீம் கப்படிக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு எப்பயுமே சிஎஸ்கே தான் அடிக்கணும். ஓகே சார், உங்களோட ஃபேவரட் டீம் சார்? ஃபேவரட் டீம் நிறையா இருக்குது. ஆனால் சிஎஸ்கே அது சென்னை சூப்பர் கிங்கிறனால இந்த சென்னைங்கிற ஃபேவரட் ஃபேனாக இருக்கும். என்ன ஒரு வருத்தம்னா தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் யாருமே சென்னையில் இருக்கிறது இல்லை. அது ஒன்று தான் வருத்தம். கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து சென்னைங்கிற ஒரு நல்ல ஒரு ஏரியா. சென்னை சூப்பர் கிங் நல்ல டீமு. தோனி இருக்க வரைக்கும் சும்மா கூட பார்ப்போம். எனக்கு எப்பயுமே சென்னை தான் வரணும், அதான் விரும்புகிறோம். நல்ல டீம் நிறையா இருக்குது. ஆனால் எனக்கு சென்னை தான் பிடிக்கும். ஏன்னா நான் சென்னையில் இருக்கிற சென்னை சிஎஸ்கே வரணும், ஜெயிக்கணும். ஆல்வேஸ் சிஎஸ்கே. ஒரு எல்லா டீமும் விரும்புகிறோம். நன்றி ப்ரோ. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த வருஷம் எந்த டீம் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் எப்போதுமே RCB ஃபேன்ஸ் தான். ஆனால் RCB தான் ஜெயிக்கும். ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ಮದೇ. RCB ಎಲ್ಲ RCB ಫ್ಯಾನ್ தான். விராட் கோலி கிங் கோலி அவர் இருந்தாலே வெற்றி நிச்சயம். இல்ல, ஓனரு பொண்ணா சேஞ்ச் ஆயிட்டாங்க. அவங்கள சப்போர்ட் பண்ற விதமா 2வது கப்புக்கு பிளான் போடுறாங்க. ருத்தன்யா பிரில்லா. ருத்தன்யா பிரில்லா தான். கரெக்ட் தானே? நான் சிஎஸ்கே ஃபேன் தான். நான் இருக்க என்னென்ன சொன்னேன் நான்? சரி, ஓகே. அந்த பொண்ணை சப்போர்ட் பண்ற விதமா இவங்க 3 பேர் கட்சி மாறிட்டாங்க.
இவன் ஆர்சிபி இவனை ஒத்துக்கிற இவங்க நடுவில் கட்சி மாறுறவங்க இவங்களெல்லாம் ஒத்துக்காதீங்க. சிஎஸ்கே ஃபேன் இருக்காங்க. சரி இருங்க. Bro, தோனி சாருக்கு இது வந்து லாஸ்ட் மேட்ச். சோ அவர் கண்டிப்பா இதுல வின் பண்ணுவாரா? லாஸ்ட் மேட்ச்னு அவர் சொல்லல. ரீசெண்டாக கூட சிவகார்த்திகேயன் வந்து இல்லை சிவகார்த்திகேயன் கூட பேசினாரு. அவர் வந்துட்டு கேட்டார் டெஃபினெட்லி நாட் திஸ் டைம் நாட் அப்படின்ட்டு அவர் தோனி பேட்டி கொடுத்ததாகவும் இதே சேம் ஆன்சர் நாங்கள் எல்லா வருஷமும் எதிர்பார்க்குறோம்னு சொன்னதுக்கு அவர் காதில் ஏதோ சொன்னார். பட் அவர் ட்ரை பண்ணுறதா தான் சொன்னார். அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் பண்ணலையே. ஸோ அதனால அவர் பண்ணல. நீங்க சிஎஸ்கே தான் கடைசி. சிஎஸ்கே தான். இவங்கள மாதிரி கட்சியெல்லாம் மாற மாட்டோம் நாங்கள் நடுவில். நீங்க எப்பவுமே ஸ்டாண்டர்ட்னு சொல்றீங்களா ப்ரோ? 5 வருஷமா கப் அடிச்சது நாங்க தான் மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸா? இல்ல நாங்க பங்காளிங்க, நாங்க அடிச்சுப்போம். ஆனா இவங்க வந்து குரூப்லயே சேர்த்து கூடாது. போடா. ஆர்சிபி ஒரு கப் இல்ல, எந்த கப்பும் இல்ல. போன வாட்டி விராட் கோலி இப்பயே அவனே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நாங்க அடிச்சது கனவா தான் இருக்குது, எங்களுக்கே தெரியல. கப் அடிக்கல. அது அவர் கேப்டன்சில அடிக்கல. சரி மாறி அடிச்சாங்க. இல்ல அவங்க கேப்டன்சி விராட் கோலி கேப்டன்சில அடிக்கல. அதுவே உங்களுக்கு பெரிய இது. 18 வருஷமா நோண்டி வந்து அவர் கேப்டன்சில அடிக்கல. ஜெயில 2 வருஷம் ஜெயில யாரு ஜெயில உட்கார்ந்தது தெரியலையா? நேர்மையான தோனி. நேர்மையான தோனி ஜெயிலுக்கு போனாப்ல. பேன் ஆனதுக்கு ரீசன் சொல்லுங்க. அதான் பேன் ஓகே ப்ரோ, எல்லாரும் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு உங்க டீம் ஃபேவரட்டான டீம் சொன்னீங்க. எல்லாரும் ஒரு வாட்டி சத்தமா சொல்லிருங்க உங்க டீமோட. ஆர்சிபி கிங் கோலி நேம் படா எம்ஏ ஆர்சிபி. ஓகே டன். ஸோ நீங்களே பார்த்தீங்க, மக்கள் எல்லாருமே அவங்களுடைய ஃபேவரட் டீமை கமெண்ட்ல சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஃபேவரட் டீமை யார் இந்த ஐபிஎல்ல கப்படிக்க போறாங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல பார்க்கலாம். பை கைஸ். ஸோ நீங்களும் போய் ஐபிஎல் மேட்சை ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.